வணக்கம். மதுரையிலிருந்து ஓவியர் தெய்வா. இன்றைக்கி பாடத்தில் வடிவங்கள். இந்த வடிவத்தை வைத்து தான் நம்ம உருவங்களை வரைய போகிறோம். எந்த உருவத்துலேயும் இதுபோல் சில வடிவங்கள் இருக்குது. அந்த வடிவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதுக்காக தான் இதை உங்களுக்கு படமாக காமிக்கிறோம். இந்த வடிவத்தை வச்சு மற்ற படங்களில் எப்படி நம்ம வரைகிறோம்ன்றதை காமிக்கிறோம். ஒரு வடிவத்தை வச்சு அடுத்து பாருங்கள். ஒரு முயல். அந்த முயலில் இந்த வடிவம் எப்படி பொருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த முயலில் தலைக்கு ஒரு சிறிய வட்டமும் அதன் உடற்பகுதிக்கு ஒரு பெரிய வட்டம், இதுக்குள்ளே அந்த முயலுடைய உருவத்தை நம்ம அடைக்கிறோம். இந்த மாதிரி எந்த ஒரு உருவத்தையும் நீங்கள் வடிவங்களை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி வடிவத்தை போட்டு அந்த படத்தை வரைகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக பயிற்சி ஆகும். அடுத்த படத்தை பாருங்கள். ஒரு வாத்து. அந்த வாத்தை நம்ம எப்படி வரைய போகிறோம், அதுக்குள்ளே என்னென்ன வடிவங்களை நம்ம போடுறோம் அப்படின்னு தான் பாருங்கள். அந்த வாத்துக்குள்ளே தலை ஒரு சிறிய வடிவமும் அதன் உடல் பகுதி ஒரு நீள்வட்டம் போல் பெரிய நீள்வட்டம். இந்த மாதிரி இதுக்குள்ளே இந்த வாத்தை அமைச்சிடுறோம். அடுத்த ஒரு வீடு. அந்த வீட்டை என்னென்ன அமைப்புகள் அதுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் எதை பார்த்தாலும் இந்த ஷேப் உள்ளே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஷேப் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் முக்கோணம், செவ்வகம், சதுரம், இணைகரம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் படங்களில் இருக்குது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த படத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த வடிவத்தை வச்சு நீங்கள் படம் வரைகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த படம் என்னென்னா ஒரு இயற்கையாக இருக்க ஒரு கிராம சூழல். அந்த சூழலில் இருக்கிறது இது கொஞ்சம் மற்ற படங்களை விட இது கொஞ்சம் கஷ்டமான படம்னு வச்சுங்களேன். இதை எப்படி அந்த உருவங்களை அந்த வடிவங்களை அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த தலை, உடல் அமைப்பு, இடுப்பு, கால் இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை அப்ளை பண்ணுங்கள். ஓரளவுக்கு நார்மலாக அந்த ஷேப் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கு மேலே நம்ம இந்த டீட்டெயிலை கொடுக்கணும். இதுதான் அந்த வடிவத்தினுடைய அந்த ஷேப். இதை இதுக்கு மேலே நீங்கள் டெவலப் பண்ணுறது. எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். தலை, இந்த மாதிரி உடல் அமைப்பு இதெல்லாம் போடுறோம். வட்டம் போடுறத கூட எப்படி சார் நீங்கள் வட்டம் இப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா முயற்சி பண்ணுங்க எல்லாருமே. ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு இதை உங்களுக்கு வரைகிறதுக்கான ஒரு தூண்டுதலை தான் செய்ய முடியும். எல்லாத்துலேயுமே கிட்டத்தில் உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு தூண்டுதல், இவ்வளோ தான் ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் தான் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், டெவலப் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு ஓவியத்தில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு தான் இது புரியும். அதனால் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டு ஏதாவது திரும்ப திரும்ப சம்மந்தமே இல்லாமல் சின்னது கூட ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம வரைகிறது கஷ்டம். இப்போ சொல்கிற பயிற்சியை நீங்கள் ஒரு 6 மாதமாவது பண்ணணும். அப்போ தான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வர முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் பண்ண உங்களுக்கு இந்த இது வரும். இப்போ அந்த பெண்ணுடைய ஆடையெல்லாம் எப்படி இருக்குது, அந்த அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு படத்தை பார்க்கணும், நம்ம வரைகிறத பார்க்கணும். படத்தை பார்க்கணும், நம்ம வரைகிறத பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதில் என்ன வித்தியாசம் இருக்கோ அதை நம்ம சரி பண்ணணும். வரைகிறப்ப பெரும்பாலும் ரப்பர் இல்லாமல் வரைஞ்சி பழகுங்க. பெரும்பாலும் படத்தை பார்த்து வரைங்க. அதில் இருக்கிற மாதிரியே வரைகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி முதல்ல அப்படியே வரும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண வரும். அதனால் இப்போ அந்த வடிவங்களை வச்சு இந்த படங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த இதில் இருக்குது. அடுத்து அந்த கண்ணுக்குட்டியினுடைய என்னென்ன வடிவத்துக்குள்ளே இருக்கிறத அதை நம்ம டீட்டெயில் கொடுக்குறோம். இது ஓரளவுக்கு இது 2வது லைன். இப்போ பேசிக் லைன் உள்ளே இருக்குது. அதுக்கு மேலே செகண்ட் லைன் ஓரளவுக்கு அந்த உருவத்தை இதை டீட்டெயில் காமிக்குது. இதை வச்சு அந்த உருவத்தினுடைய தெளிவான இதை நம்ம கொண்டு வரோம். நீங்கள் சாதாரணமாக ஸ்கெட்ச் பண்ணுறதை இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த பாடத்தில் இந்த வடிவங்களில் எப்படி பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் பல வடிவங்களை நீங்கள் எடுத்து வச்சு வீட்டில் இருக்க பொருட்களோ மற்ற எதிராப்பில் தெரியக்கூடிய உயிரினங்களோ நீங்கள் வரைஞ்சி பழகுங்க. இந்த பாடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற யூடியூப்பில் போய் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.